அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ரஅய்துமுர் ரஜுல கத் உஅதிய ஸுஹுதன் ஃபித் துன்யா வ கில்லத மன்திகின். பற்றற்ற வாழ்க்கையும் குறைவாக பேசக்கூடிய தன்மையும் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ, ஃபக்தரிபு மின்ஹு, நீங்கள் அவர்களோடு நெருக்கமாக இருந்து கொள்ளுங்கள். ஃபைன்னஹு யுலக்கல் ஹிக்மத, ஏனென்றால் அவர் அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஞானம் வழங்கப்படுகிறார். அவருக்கு அல்லாஹுவிடமிருந்து ஹிக்மத் என்று சொல்லப்படக்கூடிய அறிவு ஞானம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நீங்கள் அவங்க கூட இருக்கும் பொழுது உங்களுக்கும் அந்த அறிவு ஞானம் உங்களுக்கும் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யூத்தில் ஹிக்மத்த மை யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஞானத்தை வழங்குகிறான். ஒமை யூத்தல் ஹிக்மத ஃபகத் ஊத்திய ஹைரன் கசீரா, யாருக்கு அல்லாஹ் ஞானத்தை வழங்கிவிட்டானோ அவருக்கு எல்லா நலவுகளும் வழங்கப்பட்டுவிடும், எல்லா நலவுகளும் அவர் கொடுக்கப்பட்டவராக மாறிவிடுவார் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஞானம் வழங்கப்படுதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க. யாருக்கு பற்றற்ற வாழ்வு, உலகை ஆசைப்படாத, உலகத்தை விரும்பாத பற்றற்ற வாழ்க்கை யாருக்கு இருக்கிறதோ, அது மாதிரி குறைந்த பேச்சு, அளவாக பேசுகிறது, இந்த ரெண்டு குணமும் இருக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் ஞானத்தை வழங்குவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை என்ன அப்படின்னா, உலகத்தை ஆசைப்படுறது, உலக மோகம், உலகத்தினுடைய பிரியம், அது யார்கிட்ட வந்துருச்சோ அவருக்கு எல்லாம் போயிடும். ரெண்டாவது, அளந்து பேசணும். எது பேசணுமோ, எந்த இடத்துல எந்த வார்த்தை யூஸ் பண்ணணுமோ அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும். இன்றைக்கி நிறைய வாழ்க்கையில் பிரச்சனை எதை கொண்டு வருதுன்னா, பேச்சை கொண்டு தான் வருது. தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம விட்டுடுறோம், அதுக்கு பிறகு அதை மீட்டு எடுக்க முடியாது. குடும்பத்துலேயும் சரி, அல்லது சமூகத்துலேயும் சரி, அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் சரி, என்னைக்காவது டென்ஷனில் ஏதாவது வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதோடு நம்ம லைஃப் போயிடும். அதனால் குறைந்த பேச்சு அப்படிங்கிறது தான் அது வாழ்க்கையில் வெற்றி ஏற்படுத்தும், அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இருக்கும். அதனால தான் குறைவாக பேசக்கூடியவர்களுக்கு நான் ஞானத்தை வழங்குவதாக அல்லாஹ் சொல்கிறான். இங்கே இன்னொரு செய்தியும் நமக்கு கவனிக்கத்தக்கது, ஃபக்தரிபு மின்ஹு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. யாருக்கு அந்த உலக பற்றற்ற வாழ்க்கையும் குறைவாக பேசக்கூடிய தன்மையும் இருக்குதோ அவங்களுக்கு நீங்கள் நெருக்கமாக இருந்துக்குங்கிறாங்க, அவங்க கூட நீங்கள் சேர்ந்து உட்காந்துக்குங்க அப்படிங்கிறாங்க. பொதுவாக இன்றைக்கி மனிதன் சேர்ந்து இருக்கிறத விரும்புவான், தனியாக இருக்கிறத விரும்ப மாட்டான். யாரு கூடயாவது சேர்ந்து இருக்கணும், சேர்ந்து வாழ்க்கையில் பயணப்படணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பான். ஏன்னா தனியாக இருக்கிறது இன்பத்தை ஏற்படுத்தாது, ஒரு வகையான ஒரு வெறுப்பை ஏற்படுத்திடும். என்றைக்குமே மனிதன் இன்னொருத்தரோடு சார்ந்து இருக்க விரும்புவான். ஒன்று மனைவி மக்களோடு சேர்ந்துருப்பான், அல்லது நண்பர்களோடு சேர்ந்துருப்பான், அல்லது குடும்பத்தோடு சேர்ந்துருப்பான், அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் யார் கூடயாவது சேர்ந்து இருந்தால் தான் அவனுக்கு லைஃப்பில் மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால தான் அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் எப்படி வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னால், சொர்க்கவாதிகள் எல்லாரோடையும் சேர்ந்து தான் இருப்பாங்க. சொர்க்கவாதிகள் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்துக்க முடியும், அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்கள பார்க்க முடியும், நண்பர்களை பார்க்க முடியும், உலகத்தில் பழகினவங்க சொர்க்கத்துக்கு அவங்கள பார்த்துக்க முடியும், பேசிக்க முடியும். ஆனால் நரகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தனித்தனியாக தான் நரகத்தை, அதனுடைய வேதனையை அனுபவிப்பார்கள். யாரையும் பார்க்க முடியாது, யாரையும் பார்க்க முடியாதுங்கிறதே பெரிய வேதனை. யாரையாவது பக்கத்தில் உள்ளவங்களை, அவங்க கூட பழகினவங்களை நரகத்தில் பார்த்துட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல, அவனுக்கும் அதே தானே அப்படின்னு அந்த ஒரு ஆறுதல் கிடைச்சிடும். அந்த ஆறுதலும் கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹு தஆலா நரகத்தில் தனித்தனியாக வேதனை செய்யப்படுவாங்கன்னு நல்லா குர்ஆனில் சொல்கிறான். சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, சொர்க்கத்தில் பற்றி சொல்லும் பொழுது ஹாலிதீன, அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று பன்மையாக சொல்கிறான். நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது ஹாலிதன் ஃபீஹா என்று ஒருமையாக சொல்கிறான். அப்படி அதுக்கு தான் விளக்கம் சொல்லுவாங்க, நரகவாதிகள் தனித்தனியாக வேதனை செய்யப்படுவார்கள், சொர்க்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க. சேர்ந்து இருந்தால் அது ஒரு மகிழ்ச்சி தான். மனிதன் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான், ஆனால் அந்த சேர்க்கை யாரோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப கவனிக்கத்தக்கது. எல்லாரோடையும் சேர்ந்துடக்கூடாது. எல்லாரோடையும் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். யாரோடு சேர வேண்டுமோ, யாரோடு இருக்க வேண்டுமோ, யாரோடு பழக வேண்டுமோ அவங்களோடு தான் பழகணும். ஏன்னா யாரோடு நாம் சேருகிறோமோ அது வாழ்க்கையில் குணங்களில் பிரதிபலிக்கும், செயல்பாடுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும். நல்லவங்களோடு சேரும் பொழுது அவங்களுடைய குணம் நமக்கு வரும், அவங்களுடைய செயல்பாடுகள் நமக்கு வரும், அவங்களுடைய பேச்சு நல்ல பழக்க வழக்கங்கள் நமக்கு வரும். கெட்டவங்களோடு சேரும் பொழுது அவன்கிட்ட இருக்கக்கூடிய குணம் நம்மகிட்டையும் ஒட்டிக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூனு மஅஸ் சாதிகீன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உண்மையாளர்களோடு இருங்கன்னு சொல்கிறான்.
நீங்கள் உண்மையாளராக இருங்கன்னு சொல்லலை, உண்மையாளர்களோடு இருங்கங்கிறான். அப்படின்னா நல்லவங்களோடு இருக்கும் பொழுது அது நல்ல பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். லுக்மானுல் ஹக்கீம் ரஹமத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மகனாருக்கு செய்த உபதேசங்கள் நிறைய உண்டு, அட்வைஸுகள். அதில் ஒன்று என்ன அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் மார்க்க அறிஞர்களோடு நீ இரு, எப்போவுமே மார்க்கம் படித்த நல்ல கல்வி ஞானம் இருக்கக்கூடியவங்களோடு உன்னுடைய நீ இருப்பை ஆக்கிக்கொள். எந்த அளவுக்கு நீ நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னா, உன்னுடைய முட்டி அவரோட முட்டியோடு ஒட்டி இருக்கணும், அந்த அளவுக்கு நீ நெருக்கத்தை ஏற்படுத்திக்கோ. அப்படி நீ இருந்த அப்படின்னு சொன்னால் உனக்கு அவரின் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். உன்னுடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா உயிர்ப்பிச்சிருவான். செத்துப்போன இதயத்தை அல்லாஹு தஆலா உயிர்ப்பிப்பான். எப்படி விளைச்சல் இல்லாத பூமிக்கு அல்லாஹ் விளைச்சலை கொடுப்பானோ அந்த மாதிரி உயிரோட்டம் இல்லாத இதயத்திற்கு அல்லாஹ் உயிரோட்டத்தை கொடுப்பான். யாரை கொண்டு என்றால் மார்க்க அறிஞர்களை கொண்டு அல்லாஹ் கொடுப்பான். அதனால் நீ உன்னுடைய உள்ளத்திற்கு உயிரோட்டம் ஏற்பட வேண்டும் என்றால் நீ நல்லவங்களோடு மார்க்க அறிஞர்களோடு நீ இருந்து கொள் என்று லுக்மானுல் ஹக்கீம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். நல்லவங்களோடு சேர்ற மூலமாக என்ன நன்மை கிடைக்கும்? நிறைய நன்மைகள். அதில் ஒன்று என்ன அப்படின்னா, சொர்க்கத்துலேயும் அவங்க கூட இருக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் கொடுத்துருவான். ஹசனுல் பஸரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்களா, இஸ்தக்ஸிரு மினல் அஸ்ஹாபிஸ் சாலிஹீன ஃபித் துன்யா, உலகத்தில் நீங்கள் நல்லவங்களோடு நீங்கள் அதிகமாக இருங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் மறுமையில் உங்களுக்கு அவர்களை கொண்டு பயன் ஏற்படும். அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சான், கைஃப யன்ஃபவுன், அவங்க எப்படி பயன் தருவாங்க? உலகத்தில் அவங்க கூட இருக்கிறோம், அருமையிலையும் அவங்களுக்கு நான் நல்ல பலன்களை தருவாங்கங்கிறீங்களா, அப்படி என்ன பலன் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டுச்சு. ஹசனுல் பஸரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களா, நாளைக்கு சொர்க்கத்தில் ஒருத்தர் இருக்கும் பொழுது அவர் கேட்பாராம், மா ஃபஅல சதீகி, என்னுடைய தோழன் எங்கே அப்படின்னு கேட்பாராம், என்னுடைய ஃப்ரெண்டு எங்கே அப்படின்னு கேட்பார். அவர் நரகத்தில் இருக்கிறாரு அப்படின்ட்டு அவருக்கு சொல்லப்படும். நரகத்திலையா? நாங்கள் உலகத்தில் நானும் அவரும் ஒன்றா சேர்ந்துல இருந்தோம், ஒன்றா தான் படித்தோம், ஒன்றா தான் ஓதனோம், ஒன்றா தான் வேலை செஞ்சோம், எல்லா இடத்துலையும் ஒன்றா தான் இருப்போம். நான் இல்லாமல் அவர் இருக்க மாட்டார், அவர் இல்லாமல் நான் இருக்க மாட்டார். இப்போ அவருக்கும் நரகத்தில் போட்டுட்டியே, நான் எப்படி இங்கே நான் இருப்பேன்? இந்த இன்பம் எனக்கு எப்படி இன்பமாக தெரியும் அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அல்லாஹு தஆலா சொர்க்கவாதிகளுடைய எண்ணத்தை கூட பூர்த்தி செஞ்சுருவான். சொர்க்கவாதிகள் என்னென்ன ஆசைப்படுறாங்களோ எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வலக்கும் ஃபீஹா மா தஸ்தகி அன்ஃபுசுக்கும், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் எதையெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ, எதையெல்லாம் உங்கள் உள்ளம் விரும்புகிறதோ அதையெல்லாம் உங்களுக்கு சொர்க்கத்தில் உண்டுங்கிறான். இப்போ அவர் என்ன ஆசைப்படுறாரு? தான் கூட உலகத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த ஒருத்தர் ஏன் கூட இருக்குன்னு ஆசைப்படுறாரு. அல்லாஹ் அந்த ஆசையை நிறைவேற்றுவானா இல்லையா? அவரை கூட்டுவாங்கன்னு சொல்லுவான், நரகத்திலேருந்து கூட்டு இவர் கூட விடுவான். அப்போ இவருக்கு சந்தோஷம் ஏற்படும். இதை பார்த்துட்டு சில பேர் நினைப்பாங்களாம், அல்லாஹ் அதையும் குர்ஆனில் பதிவு செய்கிறான், ஃபமாலனா மின் ஷாஃபிஈன் வலா சதீக்கின் ஹமீம், எங்களுக்கும் இந்த மாதிரி பரிந்துரை செய்யக்கூடியவங்க யாரும் இல்லாமல் போயிட்டாங்களே, எங்களை பாதுகாக்கக்கூடிய நண்பர்கள் யாரும் எங்களுக்கு இல்லாமல் போயிட்டாங்களே, உலகத்தில் வாழும்பொழுது நல்லவர்களோடு நட்பு வச்சுருந்தா எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குமே, அவங்க கையை பிடிச்சி நாங்களும் சொர்க்கத்துக்கு போயிருப்போமே, எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுவாங்க நரகவாசிகள். அல்லாஹ் அதையும் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அப்போ நல்லவங்களோடு தோழமையை ஏற்படுத்துகிற பொழுது அது சொர்க்கம் வரைக்கும் நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குது. அதனால் நாம் நல்லவங்களோடு சேரணும், நம்ம பிள்ளைங்களையும் நல்லவங்களோடு சேர விடணும். அதுதான் நமக்கு ஆரோக்கியமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லவர்களோடு சேரக்கூடிய நர்பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.